எப்போதெல்லாம் நீர் ஆதாரமான செயல்கள் தடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் தன் இன்னுயிர் ஈந்தும் தண்ணீரை எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அது நமது கடமை, அது உரிமையும் கூட என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த மேடையை அமைத்து தந்த எனது அண்ணன் உயிர் சீமான் அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அண்ணன் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு சிறந்த முறையில் புரட்சி ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு என்றால் ஒரு உலகம் தினமும் செயல்பட வேண்டுமென்றால், உலகம் என்றால் உலகில் வாழக்கூடிய மக்கள் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஆதாரமானது நீர். அப்படிப்பட்ட நீர் இல்லாவிடின் இந்த உலகம் ஒரு நாள் சுடுகாடாக மாறிவிடும். ஏனென்றால் நம் உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான 5 பூதங்களில் ஒன்றானது நீர். இந்த நீரை இயற்கையின் கொடை என்று நாம் கூறிக்கொள்கிறோம். ஆனால் இன்று சுயநலவாதிகளால் அது தடுக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க செய்து நாட்டின் பொருளாதாரத்தில் சீர்கேடை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க நம்மால் தைரியம் இல்லை என்ற அளவிற்கு நம்மை ஒடுக்கப்படுகிறோம் என்று உணர்வு யாராருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் ஒரு மூலையில் நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் ஒடுக்கப்படக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.